எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆஸ்தியை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆஸ்தியை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்ன. எதிரிகள்னா யாரு? பெலிஸ்தியர். இவங்க இஸ்ரவேலர்னா யாருன்னா ஏசப்பாவுக்கு பிடிச்சமான ஜனங்கள், அவருக்கு ரொம்ப விருப்பமானவங்க. அவங்கள இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்கன்னா வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்களா. உடனே இஸ்ரவேலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்படி வந்து சண்டை போடுறாங்களே அப்படின்னு. அப்பதான் ஏசப்பா இந்த நம்ம ஒவ்வொரு சில வெஜிடபிள்ஸ் இந்த ஃப்ரூட்லாம் இருக்கு, இதை வச்சு ஒரு டெமோ மாதிரி பண்ண போறோம். இதான் மனோவா. இதான் யாரு? கேரட் இல்ல, இது யாரு? மனோவா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது யாருன்னா அவங்க ஒய்ஃப். சரியா? இவங்களுக்கு ரொம்ப நாள் பிள்ளையே இல்லை. என்ன இல்லை? சரி, அவங்க வீட்டில் பிள்ளையே இல்லையா? அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமா சந்தோஷமா இருந்திருக்குமா? சரி, அப்ப ப்ரேயர் பண்ணாங்களா, ஏசப்பா அவங்களுக்கு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை வளர வளர ரொம்ப வித்தியாசமா சூப்பரா வந்துட்டாங்க. எல்லாத்துக்கிட்டும் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க பிறக்கிறப்ப ஏசப்பா அந்த குழந்தை பிறக்கிறப்ப சொல்லியிருப்பாரு, அந்த குழந்தையுடைய ஹேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. முடிக்குள்ள, அந்த குழந்தையோட முடிக்குள்ள சொல்லுங்க ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா, அந்த குழந்தை வளர வளர முடிய வெட்டவே கூடாது. முடி என்ன செய்யக்கூடாது? யார் யார் பிறந்த வரைக்கும் முடி வெட்டாமே இருந்தீங்க? பிறந்ததுல முடி வெட்டினதே இல்லையா? கமலாமா பிறந்ததுல இருந்து முடி வெட்டினதே இல்லையாமே? சரி, உங்க அம்மாட்ட வந்து கேட்கணேன் நான். சரி, ஓகே. பிறந்ததுல இருந்து என்ன செய்யல, அவனுக்கு முடி வெட்டல அவங்க. அது மாதிரி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஏசப்பாவுக்கு பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு அந்த
சிம்சோனுக்கு பவர் கிடைக்கும். இந்த எதிரிகள் பெலிஸ்தியர் ஒடுக்குறாங்கல்ல, அடிக்கிறாங்கல்ல, அவங்கள மேற்கொள்றதுக்கு இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் பவர் கொடுத்திருப்பார். ஆனா சிம்சோன் அப்படியே வளர்ந்துகிட்டே வர்றார். வளர வளர எது வளருது? வெரி குட். வளர வளர எது வளருது? ஒரு கண்டிஷன், முடிய என்ன செய்யக்கூடாது? வெட்டக்கூடாது. அதனால முடி வெட்டாம நல்லா இதா இருக்கார். சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லி கீழ்படுறார். நல்லா வளர்ந்துகிட்டே வர்றார். பெரிய ஆளாகிறாரு. கொஞ்சம் பெரிய ஆள் ஆனோடனே அப்படியே அம்மா சொல்றாங்க, டேய் அந்த பக்கம் போகாத, பெலிஸ்தியர் பக்கம், அங்கிட்டு டேஞ்சரா இருக்கும், அங்க பொல்லாதவங்க இருப்பாங்க, கண்ணுக்கு பார்க்க நல்லது மாதிரி இருக்கும், ஆனா உனக்கு பின்னாடி ஆபத்து இருக்கு தம்பி, அங்கிட்ட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பார்க்க நல்லா இருக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. பார்க்க நல்லா இருக்கிறதெல்லாம் உள்ள என்ன இருக்கு நமக்கு? ஆபத்து. தம்பி நீ இங்கேதான் இருக்கணும். ஏசப்பா பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்த குழந்தை, நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் தம்பி, அவருக்கு பிரியமா பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு பிரியமில்லாத வழியில போகக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. சரிமா சரிமான்னு கேட்டவே நைஸா இங்கிட்டு போனா என்ன ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்கும். அழகழகா நடந்து போறாங்க லேடிஸ், பெரியவங்கலாம். நல்லா இருக்கே அவங்க ட்ரெஸ், அழகா இருக்காங்களே, சும்மா பார்ப்போம். என்ன செய்வோம்? அம்மா பாக்குறாங்களா? யாரும் பார்க்கல. சும்மா என்ன செய்வோம்? சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நல்லா சிரிக்கிறாங்களே, பரவாயில்லையே, ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. இங்கெல்லாம் ஒண்ணும் நல்லாவே இல்லை. இந்த அம்மா அப்பா தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்க போகாத அங்க போகாத. இங்கெல்லாம் நல்லா இருக்கே, எல்லாம் ஆட்டம் பாட்டம் இஷ்டம் போல இருக்கிறாங்க, கடவுள் பயப்படுற பயம் இல்லை, ஆனால் நல்லா இருக்காங்களே. ஆனாலும் இப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களே. அம்மா அப்பா தான் பிரேயர், ஜெபம், பைபிள் வாசிப்பு. கொஞ்சம் போய் தான் பார்ப்போமே. போறான். இதான் சிம்சோன் நினைச்சுக்கோங்க. இதான் என்னது? சிம்சோன். சரியா? இந்த சிம்சோனுக்கு என்ன இருக்கு? முடி நல்லா சொல்லுங்க, முடி நல்லா நிறைய இருக்கு. சரியா? இதான் என்னது? சிம்சோன். இப்ப இந்த பாதையில தான் போகணும், ஏசப்பா சொல்லியிருப்பார். ஆனா அவன் எந்த பாதையில போறான்? இந்த பாதையில போறான், ஏசப்பா பிடிக்காத பாதையில. ஓ நல்லா இருக்கேன். அங்க ஏசப்பாக்கு பிரியமில்லாத பாதையில போனதுனால அங்க தேவையில்லாத காரியங்களை செய்யறான். அவனுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்டு கிடைச்சிடுறாங்க, தெளிலாள்ன்றவங்க. அந்த தப்பான பாதையில போயிடுறான். தப்பான பாதையில. ஆனா எந்த பாதையில போகணும்? நேரான பாதையில போகணும். ஆனா அவன் எந்த பாதையில போயிட்டான்? தப்பான பாதையில போயிட்டான். அம்மா சொல்ல கீழ்படியில போகாதன்னு சொன்னாங்க, கண்ணுல நல்லா இருக்குன்னு நம்பாதன்னு சொன்னாங்க, கேட்கல. நல்லா இருக்கே அங்க போய் அங்க இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டா இருந்தான், அங்கே இருந்தான், கேட்கவே இல்லை. அடிக்கடி போனா இதை யாரும் பார்த்தாங்க? எதிரிகள்லாம் பார்த்துட்டாங்க. வாவ் சூப்பர், இந்த சிம்சோன் நம்ம வழியில வந்துட்டான். இவனை நம்ம எப்படியுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடலாமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாங்க. அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? அங்க இருக்கிற கதவைய உடைச்சிட்டு, பெரிய கதவு, எந்த கதவு? பெரிய கதவு உடைச்சிட்டு தலைமையில வச்சு தூக்கிட்டு வர்றான். டிங் டிங். அந்த அளவுக்கு பவர் அவனுக்கு. ஏதாவது கயிறை வச்சு கட்டி பார்த்தாங்க, பட்டான் கயிறை என்ன செஞ்சுட்டான்? அத்துட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு வல்லமை. என்னடா அது? அந்த பெலிஸ்தியர் பார்த்தாங்க, இவனை எப்படியாவது இவன் என்னுடைய சீக்ரெட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னடா பண்றது? இவன் அந்த ஒரு தெளிலாள் வீட்டுக்கு போறான்ல, அங்க அவங்கள வச்சு இவனை மடக்கிடலாம். தெளிலாள்கிட்ட போவாங்க. தெளிலாள் உன் வீட்டுல சிம்சோன் வர்றான்ல, அவனுடைய சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவனுடைய சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லல கொன்றுவோம். கண்டுபிடிச்சு சொல்லல ஜாக்கிரதை. என்னது? மிரட்டிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? உடனே பயந்துட்டு சிம்சோன் இப்ப வர்றான். டிங் டாங் டாங் டிங் டாங் வர்றான் முடிய வச்சுக்கிட்டு. உடனே இந்த தெளிலால் கேட்பாங்க,
சிம்சோன் சிம்சோன் சிம்சோன், இன்னைக்காவது ஒரு ரகசியத்தை சொல்லு. உனக்கு உடம்புல இருக்கிற ரகசியம் எதுல இருக்கு? சீக்ரெட் சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க சொல்லுவான், எனக்கு ரகசியம் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. சிம்சோனுக்கு ரகசியம் எதுல இருக்கு? முடியில இருக்கு. அந்த முடிய கட் பண்ணிட்டா பவர்லாம் போயிரும். முடிய கட் பண்ணிட்டா பவர்லாம் போயிரும். உடனே இவன் தூங்கிட்டு இருப்பான். என்ன செய்வான்? தூங்கிட்டு இருப்பான். உடனே இந்த தெளிலாளி என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்கிற பெலிஸ்தியர்லாம் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோமே. அதனால என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த சிம்சோனுடைய ரகசியம் அந்த முடியில இருக்கான். அதனால முடிய வெட்டிட்டீங்கன்னா சிம்சோன் பவர்லாம் என்ன செய்யறோம்? போயிடும். ஆமா அப்படின்னு இவங்க கத்திரிக்கோல் எடுத்துட்டு வருவாங்க. கத்திரிக்கோல் என்ன செய்வாங்க? எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்க? முடிய வெட்டிடுவாங்க. முடிய என்ன செஞ்சிருவாங்க? வெட்டிடுவாங்க. சரி, இப்ப சிம்சோனுக்கு என்ன இல்ல? சிம்சோனுக்கு என்ன இல்ல? முடி இல்லாதவங்களை என்ன சொல்லுவாங்க? சரி, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா சிம்சோனுடைய நிலையை பாருங்களேன். பவரான வல்லமையை ஏசப்பா கொடுத்தார். போகாத போகாத, கெட்ட வெளி, கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு போகாதன்னு சொன்னார். செல்போன்ல எல்லாரும் பாக்குறீங்க, கெட்டதெல்லாம் வருது, அருவறுப்புலாம் வருது, மோசமானதெல்லாம் வருது. அம்மா சொல்லுவாங்க, செல்போன் பார்க்காத, வேற எதுவும் பார்க்காத பார்க்காத பார்க்காத, பாப்பி, கார்ட்டூன் டிவி பார்க்காத, சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத, பாப்பேன் பாப்பேன்னா ஒரு நாள் பாருங்க கண்ணு இருக்கும், கண்ணுக்குள்ள வல்லமா இருக்காது. இப்படித்தான் அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கிடுவான் பிசாஸ். சரியா? சிம்சோன் எழுந்து பார்க்கறான். கதவை உடைச்சுவேன் பார்த்துவேன் அப்படின்னு பண்ணி பார்க்கறான். ஒரு குண்டூசிய கூட தூக்க முடியல. ஒரு ஒரு சின்ன திங்ஸ கூட என்ன செய்ய முடியல? தூக்க முடியல. பவரே இல்லை, பவரே. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ரொம்ப அடுத்த நிலையில கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன செய்யறான்? பவர் இல்லைன்னா பெலிஸ்தியர்கள் என்ன செய்வாங்க? எதிரிகள் என்ன செய்வாங்க? அவனை கட்டி ஒரு தூண்ல வச்சிருவாங்க. கட்டி என்ன செஞ்சிருவாங்க? தூண்ல வச்சிருவாங்க. கேமரா தெரியுதா? கட்டி தூண்ல வச்சிருவாங்க. சரி, அப்ப கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார்ந்து கூட சொல்லு. கட்டி அவனை என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, அவனை பரியாசம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுல தானே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தான். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கண்ணை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்ணை என்ன செய்யலாம்? அவன் எது வழியா முதல்ல தப்பு செஞ்சான்? எல்லாரும் தொட்டு, கண்ணு எங்க இருக்கு? ஓகே, கண்ணு எங்க இருக்கு? இந்த கண்ணு நமக்கு ஏசப்பா எதுக்கு கொடுத்திருக்காரு? பாக்குறதுக்கா? நல்ல காரியங்களை பாக்குறதுக்கு, நல்ல காரியங்களை பாக்குறதுக்கு. சரியா? அத கெட்ட காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. சரியா? கெட்ட காரியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓகே, அப்ப இந்த சிம்சோனுடைய கண்ணை என்ன செஞ்சாங்க? தோண்டி எடுத்துட்டாங்க. சிம்சோனுடைய கண்ணை என்ன செஞ்சுட்டாங்க? தோண்டி, சொல்லுங்க, எடுத்துட்டாங்க. இப்ப கண்ணு என்ன செய்யல? தெரியல, கண்ணு குருடாயிருச்சு. கண்ணு என்ன ஆயிடுச்சு? கண்ணு என்ன ஆயிடுச்சு? குருடாயிருச்சு. ஏன் கண்ணு குருடாயிருச்சு? ஏன் கண்ணு சிம்சோனுக்கு குருடாயிருச்சு? பாவம் செஞ்சதுனால, கர்த்தருக்கு பிரியமில்லாதத செய்ததுனால. கண்ணுக்கு நல்லா இருக்குன்னு தன்னுடைய தெரிஞ்ச பாதையில போனதுனால. சரியா?
இந்த சிம்சோனுடைய கண்ணு குருடாயிருச்சு. சரி, இப்ப எல்லாரும் ஒரு பிளான் பண்றாங்க, நம்ம எல்லாம் இந்த சிம்சோனை மடக்கிட்டோம்ல, அதனால கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய அரங்கத்துல சிம்சோனை என்ன செய்யறாங்க, கட்டி இழுத்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள்ல சிம்சோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன வளர ஆரம்பிக்கும், முடி வளர்ந்தா எது வளரும், ஏசப்பாக்குரிய வல்லமையும் வளரும். அதுக்குள்ள சிம்சோனும் திருந்திட்டான். சிம்சோன் என்ன செஞ்சுட்டான், அம்மா அப்பா சொல்ல கீழ்ப்படிஞ்சிருந்தா நம்ம கண்ணு போயிருக்குமா, நம்ம முடி போயிருக்குமா, ஏசப்பா கொடுத்த வல்லமை போயிருக்குமா, நம்ம இப்படி கீழ்ப்படியாம போயிட்டோமே அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த ஜெயில மாவரைக்கிறப்ப அவன் என்ன செஞ்சான், ஏசப்பா எனக்கு திரும்பவும் முடி வளரணும், நான் செஞ்ச தப்பெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிங்க. சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிங்க, எனக்கு திரும்ப உங்களுடைய இரக்கத்தை காட்டுங்கன்னு கேட்டான். திரும்ப உங்க இரக்கத்தை காட்டுங்க. ஏசப்பாட்ட மிஸ்டேக், நம்ம ஒரு சில காரியங்களை மிஸ்டேக் பண்றது இயல்புதான். ஆனா உடனே அவர்கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்கணும். உடனே என்ன செய்யணும், ஆனா மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப சாரின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, திருந்திடணும், மாறிடணும். அது மாதிரிதான் இந்த சிம்சோன் தீர்மானம் எடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்ந்து மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் முடி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பழைய மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்ப இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, சிம்சோனை இழுத்துட்டு போய் அவங்களா விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு சிம்சோனை கூட்டிட்டு போய் ஒரு தூண்ல கட்டி வைப்பாங்க. ஒரு தூண்ல என்ன செய்வாங்க, இதான் தூணு. சரியா? இந்த தூண்ல சிம்சோனை என்ன செஞ்சிருவாங்க, கட்டிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, கயிறை வச்சு நல்லா கட்டிடுவாங்க. ஓகே, இப்ப சிம்சோன் எங்க இருக்கான், ஒரு பெரிய அரங்கத்துல. இதெல்லாம் சுத்தி ஜனங்கள்லாம் இருப்பாங்க. சுத்தி யார் இருப்பா, ஜனங்கள். சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்சோனை பார்த்து ஏ குருடா அப்படின்னு சொல்லி, ஏய் சிம்சோன் கெட்டவனே இப்படிலாம் பேசி அவனை கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. பாரு, உனக்கு கண்ணு தெரியல, உன் பக்கத்துல என்ன இருக்குன்னு பாரு, உன் மேல பாரு, கீழே பாரு. எல்லாரும் என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. இப்ப சிம்சோன் ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க எனக்கு வல்லமை கொடுத்தது உண்மைதான், நான் தப்பு செஞ்சது உண்மைதான், அதெல்லாம் எனக்கு மன்னிச்சுட்டு இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன செஞ்சீங்க, உங்க இறக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை இந்த ஜனங்களெல்லாம் மேற்கொள்றதுக்கு தான் அந்த வல்லமையை கொடுத்தீங்க. இப்ப திரும்ப உங்க வல்லமை என்ன செய்யுங்க, எனக்கு தாங்க அப்படின்னு யார் கேட்கிறா, சிம்சோன் கேட்கிறான். கேட்டவுடனே சிம்சோனுக்குள்ள வல்லமை இறங்கும். சிம்சோனுக்குள்ள வல்லமை இறங்கின உடனே தூணெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு கீழே விழுந்துரும். தூணெல்லாம் கிட்டு கிட்டுன்னு என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துரும். அப்படியே சிம்சோனும் அந்த தூணுக்கு இடையில என்ன செஞ்சிருவான், விழுந்துருவான். சிம்சோனும் தூணுக்கு இடையில விழுந்துருவான். ஜனங்கள் எல்லாரும் அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, தூண் விழுந்த உடனே அங்க இருக்கிற அந்த அரங்கத்துல இருக்கிற எல்லா திங்ஸும் என்ன செஞ்சிரும், அப்படியே அந்த எல்லா அந்த கட்டடத்தோடைய தூணும் ஒண்ணு மேல ஒண்ணு அவங்க மேல என்ன செஞ்சிரும், விழுந்துரும். என்ன செஞ்சிரும், ஃபுல்லா அந்த நாள்ல இங்க பாருங்க எல்லாம் நசுங்கி போயிரும். இங்க பாருங்க, இந்த தூண் எல்லாம் விழுந்துரும். சிம்சோனும் மறைச்சு போயிட்டான். உட்காந்துக்கோங்க காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரிதான் அன்றைய நாள்ல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. பெலிஸ்தியரை மேற்கொள்ளணும்ட்டு தான் ஏசப்பா சிம்சோனுக்கு பவரை கொடுத்திருந்தார். ஆனா அவன் கெட்ட வழியில அதை பயன்படுத்தினா, கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில போயிட்டான். போனது அவனுடைய முடி போயிருச்சு, அவன்கிட்ட இருக்கிற எல்லா
அதிகாரமும் போயிடுச்சு. ஆனா திரும்பவும் அவன் என்ன செஞ்சான்? அதுதான் ஸ்பெஷல். திரும்பவும் என்ன கேட்டான்? ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டோன்னா முடி வளர்ந்துச்சா வளரலையா? வளர்ந்துச்சு. இப்ப அந்த ஒரு பெரிய அரங்கத்துல எல்லாரும் கூடி இருக்கிறப்ப ஏசப்பாட்ட உங்க வல்லமை எனக்கு திரும்பவும் தாங்கப்பா, இன்றைய நாள்ல ஒரு ரட்சிப்பு உண்டாகுன்னு சொல்றப்ப அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறப்பயே அந்த பெரிய தூண் பிடிச்சு வச்சிருந்தான் இல்லையா, அந்த பெரிய தூண் கீழே விழுந்துருச்சு. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த தூணுக்குள்ள விழுந்து இறந்து மறிச்சு போயிட்டாங்க. சிம்சோனும் மறிச்சு போயிட்டான். பாருங்க, ஒரு பக்கம் சிம்சோனுக்கு நிறைய காரியங்கள்ல அவன் கண்ணு போய் முடி போய் இருக்கலாம். ஆனாலும் அவன் எதுக்காக பிறந்தானோ அந்த நோக்கம், அந்த நாள்ல அந்த எதிரிகள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக ஏசப்பா அன்னைக்கு சிம்சோனை கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. சரியா? ஓகே, கவனிங்க. இந்த நாள்லயும் நம்ம ஏசப்பாக்குள்ள அவர் சமூகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம முன்னாடி வரலாம். நல்லா இருக்குன்ட்டு அந்த பாதையில நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. சரி, அவருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கணும். ஓகே, சரி, நம்ம அடுத்த செஷன் போலாம். வாலண்டியர்ஸ் ரெடியா? ஓ ரெடியா? ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ. ஜிங்கிடி 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 ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ. வாங்க வாங்க சின்ன தம்பி, வாங்க வாங்க. ஜிங்கிடி ஜியாலோ, ஜிங்கிடி ஜிங்கிடி ஜியாலோ, ஜிங்கிடி 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 ஜியாலோ. வாங்க வாங்க சின்ன தம்பி, வாங்க வாங்க செல்ல தங்கை, வாங்க வாங்க சின்ன தம்பி, வாங்க வாங்க செல்ல
தங்கை ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஆட போறோம் நாங்க பாட போறோம் இயேசுவையே நாங்க கொண்டாட போறோம் ஆட போறோம் நாங்க பாட போறோம் இயேசுவையே நாங்க கொண்டாட போறோம் ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ சூப்பரான பாட்டு உண்டு டக்கரான டான்ஸ் உண்டு பக்காவான பப்படுண்டு எந்த வீடியோஸ் நம்ம வீடியோஸ் நம்ம எம்எஸ் வீடியோஸ் சூப்பரான பாட்டு உண்டு டக்கரான டான்ஸ் உண்டு பக்காவான பப்படுண்டு எந்த வீடியோஸ் நம்ம வீடியோஸ் நம்ம எம்எஸ் வீடியோஸ் ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ ஜிங்கிடி 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 ஜியாலோ டான்ஸ் பண்ண ஹே லா 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 மியூசிக் போடுங்க ஹே லா 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 நம்ம நம்பு தம்பி நம்பு தங்கை நீ இயேசுவையே நீ நம்பு தம்பி நம்பு தம்பி நீ நம்பு தங்கை நீ இயேசுவை நீ நம்பு தம்பி முடியாதுன்னு சொல்லுவாங்க சோர்ந்து போகாத தம்பி தங்கை முடியாதுன்னு சொல்லுவாங்க சோர்ந்து போகாத தம்பி தங்கை முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் மாறும் முடியும் எல்லாம் முடியும் இயேசுவை நம்பினால் முடியும் மாறும் எல்லாம் மாறும் இயேசுவை நம்பினால் மாறும் லல்லா 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 விசுவாசத்தால் நீதிமான் கிடைத்தான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தால் நீதிமான் கிடைத்தான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் நீ ஜெபிக்கலாம் தம்பி தங்கை இயேசுவையே நீ நம்பி நம்பி நீயும் ஜெபிக்கலாம் தம்பி தங்கை இயேசுவை நீ நம்பி நம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை நீ இயேசுவை நீ நம்பு தம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை நீ இயேசுவையே நீ நம்பு தம்பி லா 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 லைரிக்ஸ் la 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 la
இயேசுவையே நீ நம்பு தம்பி. முடியாததுன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாத தம்பி தங்கை. முடியாதுன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாத தம்பி தங்கை. முடியும், எல்லாம் முடியும், இயேசுவை நம்பினால் முடியும். முடியும், எல்லாம் முடியும், இயேசுவை நம்பினால் முடியும். மாறும், எல்லாம் மாறும், இயேசுவை நம்பினால் மாறும். மாறும், எல்லாம் மாறும், இயேசுவை நம்பினால் மாறும். லா 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 லா. 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 விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நீயும் ஜெபிக்கலாம் தம்பி தங்கை, இயேசுவை நீ நம்பி நம்பி. நீயும் ஜெபிக்கலாம் தம்பி தங்கை, இயேசுவையே நீ நம்பி நம்பி. நம்பு தம்பி, நம்பு தங்கை, இயேசுவையே நீ நம்பு தம்பி. நம்பு தம்பி, நம்பு தங்கை, இயேசுவையே நீ நம்பு தம்பி. லா 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 லா. 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 லல்லா. அடுத்து நம்பு தம்பி, நம்பு தம்பி, நம்பு தங்கை. இயேசுவையே நீ நம்பு தம்பி. ஓகேவா? நம்பு தம்பி, நம்பு தங்கை, இயேசுவையே நீ நம்பு தம்பி. ஓகேவா? லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. நம்பு தம்பி, நம்பு தங்கை, நீ இயேசுவையே நீ நம்பு தம்பி. நம்பு தம்பி, நீ நம்பு தங்கை, நீ இயேசுவையே நீ நம்பு தம்பி. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் சொல்லுவாங்க. சரியா? முடியாதுன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாத தம்பி தங்கை. சோர்ந்து போகாத தம்பி தங்கை. சரியா? முடியாதுன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாத தம்பி தங்கை. சரியா? பண்ணலாமா? முடியாதுன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாத தம்பி தங்கை. முடியாதுன்னு சொல்லுவாங்க, சோர்ந்து போகாத தம்பி தங்கை. முடியும், எல்லாம் முடியும், எல்லாம் முடியும், இயேசுவை நம்பினால் முடியும். ஓகேவா? மாறும், இப்படி கூட பண்ணிக்கலாம். முடியும், எல்லாம் முடியும், இயேசுவை நம்பினால் முடியும். மாறும், மாறும், எல்லாம் மாறும், மாறும், எல்லாம் மாறும், இயேசுவை நம்பினால் மாறும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னது? முடியும், முடியும், எல்லாம் முடியும், இயேசுவை நம்பினால் முடியும். மாறும், எல்லாம் மாறும், இயேசுவை நம்பினால் மாறும். லா 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 லா.
விசுவாசத்தால். ஓகேவா? அப்ப விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஓகேவா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். சரியா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்கும். ஓகேவா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. ஓகேவா? இயேசுவை நீ நம்பி இயேசுவை நீ நம்பினார். சரியா? நம்பு தம்பி நம்பு தங்கை. நீ இயேசுவை நீ நம்பு தம்பி. நம்பு தங்கை இயேசுவையே நீ நம்பு தம்பி. ஓகேவா? அந்த விசுவாசத்தை வந்து அந்த லைன் மட்டும் பார்க்கலாம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. தம்பி தங்கை இயேசுவை நம்பி நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. ஓகேவா? நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. இயேசுவையே நம்பினார். இல்ல இயேசுவையே நீ நம்பி இயேசுவை நீ நம்பி. ஓகேவா? ஏன்னா எப்படி சொல்லிருக்காங்க? இயேசுவை நம்பி. சரியா? நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. இயேசுவையே நம்பி நீயும் ஜெயிக்கலாம் தம்பி தங்கை. இயேசுவையே நீ நம்பி நம்பு தம்பி நம்பு தங்கை. இயேசுவையே நீ நம்பு தம்பி நம்பு தங்கை. இயேசுவையே நீ நம்பு தம்பி. லா 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 லா. ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாரும் உட்காந்துக்கலாம். ரெடியா? 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 நிரூபித்து காட்டு. தங்கங்களா தங்கங்களா? நிரூபித்து மனப்பாட வசனம் கற்று சொல்லலாம். தெரியுதாப்பா வசனம்? எபேசியர் 5:6 நேத்து மாதிரி தான். ஓகேவா? உண்மையிலும் விளங்கும். புரியலையா லெட்டரு?
உண்மையிலும் விளங்கும். ஓகேவா? மறுபடியும் அஞ்சு ஆறு தான் கஷ்டமா? ஒரு நிமிஷம். மிகவும் பலமுள்ள மனிதன். இதுவரை வாழ்ந்தவர்களிலேயே மிக மிக பலமுள்ள நபரின் பெயர் உனக்கு தெரியுமா? அவர் பெயர் சிம்சோன். அவர் ஒரு நியாயாதிபதி. சிம்சோனுக்கு இத்தனை பலத்தை கொடுத்தது யார் தெரியுமா? கர்த்தராகிய தேவன்தான். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய அம்மாவிடம், சீக்கிரத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். இஸ்ரவேலை பெலிஸ்தரிடமிருந்து அவன் விடுவிப்பான் என்று சொல்கிறார். அவர்கள் பிள்ளை பிறந்தது. அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கானானில் வாழ்கிற கெட்ட ஜனங்கள் தான் பெலிஸ்தர். அவர்களிடம் ஏராளமான போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலருக்கு நிறைய கெடுதல் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான கெட்ட பெலிஸ்தரையும் கொன்று விடுகிறார்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போகிற போது பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று தாயையும் தகப்பனிடம் கேட்டான். அவர்கள் மறுத்தனர். ஆனால் இது கர்த்தரின் செயலாயிருந்தது. சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு பெரிய சிங்கம் அவரை நோக்கி கர்ஜித்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் எந்த ஆயுதமும் இல்லாமல் வெறும் கையாலே அந்த சிங்கத்தை அவர் கொன்று விடுகிறார். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளால் எடுத்து சாப்பிட்டான். அவன் தகப்பன் இந்த பெண் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். சிம்சோன் தன்னோடு இருந்த 30 தோழரோடு ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும். அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க முடியவில்லை. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியிடம், உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பனின் வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். அவன் விடுவித்தான். அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேவனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்று விடையை கோரினர். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கல்லோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோன் பெண் ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடு சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தையும் வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாமைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான். பெலிஸ்தர் யூதாவிலே பாளையம் இறங்கினார்கள். யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்கு வந்தோம் என்றார்கள். யூதாவிலே 3000 பேர் போய் 2 புது கயிற்றுகளாலே அவனை கட்டி கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகளில் நெருப்பூட்டப்பட்ட நூல் போலாக்கி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின்
பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். பிற்பாடு சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெளித்தாள் என்ற ஒரு பெண்ணை சிம்சோன் காதலிக்கிறார். பெலிஸ்திய அதிபதிகள் சிம்சோனுக்கு இவ்வளவு பலம் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆகவே அதை கண்டுபிடிக்கும்படி தெளித்தாளிடம் சொல்கிறார்கள். அப்படி கண்டுபிடித்து சொன்னால் ஒவ்வொருவரும் அவளுக்கு 1100 வெள்ளி காசுகளை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார்கள். அந்த பணம் முழுவதையும் பெற்றுக்கொள்ள தெளித்தாள் ரொம்ப ஆசைப்படுகிறாள். அவளுக்கு சிம்சோன் மீது உண்மையான அன்பு இல்லை, கர்த்தருடைய ஜனங்கள் மீதும் அன்பும் இல்லை. அதனால் எப்படி இவ்வளவு பலம் வந்ததென்று சிம்சோனை சதா நச்சரித்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக அவளுடைய நச்சரிப்பு தாங்காமல் சிம்சோன் தன் பலத்தின் ரகசியத்தை சொல்லிவிடுகிறார். இதுவரைக்கும் என் தலைமுடி வெட்டப்பட்டதே இல்லை. நான் பிறந்தது முதல் கர்த்தருக்கென்று என்னை ஒரு நசரணையானாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது அவருடைய விசேஷ ஊழியனாக தேர்ந்தெடுக்கிறார்கள். என் முடியை வெட்டினால் என் பலமெல்லாம் போய்விடும் என்று சொல்கிறார்கள். இதை தெரிந்ததும் சிம்சோனை தெளித்தாள் மடியில் தூங்க வைக்கிறாள். பின்பு ஒரு ஆளை உள்ளே கூப்பிட்டு அவனுடைய முடியை வெட்டி விடுகிறார்கள். சிம்சோன் தூங்கி எழும்புகிற போது தன் பலம் முழுவதும் போயிருப்பதை உணர்கிறான். அப்பொழுது பெலிஸ்தர் உள்ளே வந்து அவரை சிறைப்பிடித்து செல்கிறார்கள். அவருடைய 2 கண்களையும் பிடுங்கி அவரை அடிமையை ஆக்குகிறார்கள். ஒரு நாள் பெலிஸ்தர் தங்கள் கடவுளான தாகோனுக்கு ஒரு பெரிய விருந்து கொண்டாடுகிறார்கள். அந்த விருந்துக்கு 3000 பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் சிம்சோனை கேலி பண்ணுவதற்காக அவனை சிறையிலிருந்து கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் சிம்சோனின் முடி மறுபடியும் வளர்ந்து விட்டிருக்கிறது. ஒரு பையன் சிம்சோனின் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு வருகிறான். அவனிடம், சிம்சோன், இந்த கட்டிடத்தின் தூண்களை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். பின்பு கர்த்தரிடம் தனக்கு பலம் தரும்படி ஜெபித்துவிட்டு அந்த தூண்களை பிடித்து கொள்கிறார். பெலிஸ்தரோடு சேர்ந்து நானும் செத்து போகிறேன் என்று சத்தமாய் சொல்லிவிட்டு தன் முழு பலத்தினால் அந்த தூண்களை சாய்க்கிறார். அப்பொழுது அந்த கட்டிடம் இடிந்து விழுகிறது. அங்கிருந்த எல்லா ஜனங்களும் செத்து போகிறார்கள். ஆமென்.